அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ நாம் எப்படி குர்பான், அரபிக்காரன் தானே காசிதாரு, நாம் யாருமே குர்பான் கொடுக்குற இல்லையா, நம்மகிட்ட வசதியே இல்லையா, நம்ம வாங்கித்தானா திங்கிற எல்லா காலமும் என்று ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியிருக்குது. இந்த மனுஷன் குணம் இருக்கலுவா, அது சும்மா காசு இல்லாமல் எந்த ஒரு வணக்கம் செய்கிறதுக்கு ரெடி, அது நோகாது. தொழுவுறண்டா எல்லாத்துக்கும் ரெடி, எத்தனை ரக்காத்துண்டாலும் தொழுவாங்க. அதெல்லாம் இந்த 23 ரக்காத்தை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கானுவன், எவ்வளோ சொன்னாலும் கேட்காத காரணம் என்ன, கையால் மடியால் போகாட்டி எல்லாம் செய்ய ரெடி. கையால் மடியால் போட்டு காசு கொடுத்து செய்கிற வணக்கம் பண்ணால் தான் நோகும் எல்லாருக்கும். அது மனுஷன் இயல்பு. இந்த காசில் அவ்வளோ ஒரு பற்று நம்ம சமூகத்தில் இருக்குது. அதனால தான் இந்த ஊரில் எடுத்துக்கிட்டால், ஒவ்வொரு ஊரையும் எடுத்துக்கிட்டால் இருக்கிற காசுக்காரங்கள் ஒரு 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு ஊரில் குறைஞ்சதோ ஒரு வருஷத்துக்கு 100 மாடு அறுக்கலாம். ஆனால் எண்ணி பார்த்தா 10 பேர் 8 பேர் தான் கொடுப்பாங்க. அந்த அறுக்கிற இறைச்சி யாருக்கு போய் சேரும்? அவன் கூட்டம் குடும்பம் மாமா மச்சான் உறவுகள் நண்பர்களுக்கு தான் போய் சேருமே தவிர உண்மையாக தேவை உள்ள வேலைகளுக்கெல்லாம் போய் சேராது. அப்படி ஒரு வகையான டிசைன். எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் அந்த இபாதத்தில் ஒரு உயிரோட்டம் இல்லாத அளவுக்கு தான் நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நமக்கு அந்த அறிவை பற்றி தெரியாது. இப்போ உதாரணமாக இப்போ குர்பானி எடுத்துக்கொள்வோமே. இந்த குர்பானி வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? அதுக்காகவே செலவழித்து குறைஞ்சதோ ஒரு நல்ல மாடு வாங்குறேன்னா இன்றைக்கு 5 லட்சம் ரூபா வேணும். ஓமா இல்லையா? 5 லட்சம் ரூபா மாட்டுக்கு காசை போட்டு பெருநாள் அன்றைக்கு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த உடுப்போடைய ஓடி ஆடி மாடறுத்து ரத்தமெல்லாம் அள்ளி பூசிக்கிட்டு பாலை சாப்பாடு இல்லை, காலை சாப்பாடு இல்லை, இப்படி ஊர் வழியை அலைஞ்சி திரிஞ்சு ஒரு ஆள் குர்பானி கொடுப்பாரு. ஏப்பா கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், நன்மையை நாடி கொடுக்குறோம். நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் செய்கிறோம்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையிலே நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா நாம் முயற்சிக்கிற ஆக்கள் உண்மையான தூய்மையான ஆக்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறாங்க. வெள்ளிக்கிழமையில் இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முந்தி யார் பள்ளிக்கு வாரானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா முதல்ல வாரவனுக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு கொடுத்த நன்மையை வழங்குறான்றாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு வாரவனுக்கு மாடு, அதுக்கு பிறகு வாரவனுக்கு ஆடு, அதுக்கு பிறகு வாரவனுக்கு கோழி, அதுக்கு பிறகு வாரவனுக்கு முட்டை. இது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் என்று ஜும்மாக்கு நேரத்தோட வாராக்கள். எப்படி நேரத்தோட வாராக்கள்? மிம்பரில் இமாம் ஏறத்துக்கு முந்தி வாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதல்ல வாரவனுக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த நன்மையை தாரான் என்று அல்லாஹ். இது ஒவ்வொரு கிழமையும் நடக்குது. ஆனால் இதுக்கு நாங்கள் யாருமே நேரத்தோட வாரது இல்லை. அதிகமான ஆக்கள் வாரது இல்லை. ஆனால் அந்த அதிகமான ஆக்கள் வராத ஆக்கள் அதிகமானவங்க தான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாற்றத்தை கொடுத்து நன்மை எடுக்கிறதுக்கு ஓடி திரிவாங்க. இது எப்படி? இதையும் அதை ஒப்பிட்டு பாருங்க. வருஷத்துக்கு ஒருக்கா குர்பானி கொடுக்கறதுக்காக காசையும் தியாகம் செஞ்சு நேரத்தையும் தியாகம் செஞ்சு இபாதத்து நன்மை நினைக்கிற ஆக்கள் கிழமையில் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை நேரத்தோடு வந்தால் உனக்கு இவ்வளோ தாரன், இன்னும் நன்மை தாரன் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வாரம் இல்லை. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? எந்த ஒரு இபாதத்தும் எந்த ஒரு உயிரோட்டம் உள்ளதாக, உண்மையாக, ஆழமானதாக, அறிவுள்ளதாக இன்னும் நம்ம சமூகத்தில் தாக்கம் செலுத்தல. அப்போ நாம் செய்கிற ஒரு இபாதத்தை அறிஞ்சு தெரிஞ்சு செய்வோம் சார்.